மேஷராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த மார்ச் 2024 எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு செக்மெண்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் உள்ள பிஸ்னஸ், ஜாப், கெரியர் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு என்னென்னா, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிஸ்னஸில் பிடிப்பே இல்லை, என்னமோ போயிட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ பிடிப்பு ஏற்படும். பிடிப்புன்றதை விட நல்ல லாபகரமாகவே இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் சனி ஏற்கனவே லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அண்ட் சுக்கிரனும், உங்களுடைய தனாதிபதியான சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள், எதிர்பாராத சுகங்களினுடைய அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியன் சனி பகை பெறக்கூடிய கிரகங்கள், சூரியனும் சுக்கிரனும் அங்கே வேற இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ரிசல்ட்ஸ் அபரிவிதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல, என்னடா இந்த ஆர்டர் ரெடியே ஆக மாட்டேங்குது, ஒரே அப்படியே பசிலாகவே போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வர வேண்டிய ஆட்கள் எல்லாம் டக் டக் டக்குன்னு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருக்குற டாஸ்க் என்னமோ பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி இருக்கும். பட் ஃபைனலி பிரமாதமாக முடிச்சுடுவீங்க. அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து அவருடைய வீட்டையே பார்க்கறது அப்படின்றதெல்லாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். அண்ட் எதிர்பார்க்காத ஃபினான்ஸ் வரும் அப்படின்றது உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரன். அவர் 2ஆம் வீட்டினுடைய அதிபதி, அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க, கூப்பிட்டு அப்ளாஸ் கொடுப்பாங்க, நம்ம மேனேஜர் கூப்பிட்டு சூப்பர்ப்பா, அதில் டீம் லீடர் கூப்பிட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு, இது யாருனாலையும் முடியல, நீ முடிச்சுட்ட, உனக்கு ப்ரமோஷன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய எதிர்பார்க்காத ஒரு சுகமான, நீங்கள் எதிர்பார்க்காத சுகமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியிலிருந்தே கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் என்னமோ ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போவே நிறைய பேருக்கு ரைட் ரீதிங்கிங்கிறது வந்திருக்கும். பட் இப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 7ஆம் அதிபதியுமே சுக்கிரன் இல்லையா, அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது சூப்பராக அந்யோன்யம் பெருகி உட்கார்ந்து பேசி, இதானே, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இந்த ஒரு விஷயத்துக்காக பெரிய லெவல் முடிவெடுக்க இருந்தோமே, தப்பாக முடிவெடுக்க இருந்தோமே அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அங்கே சூரியன் வேற உட்கார்ந்துருக்கார் இல்லையா. அண்ட் அவருடைய வீட்டையும் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் குழந்தைகள் இருந்தும் ஆனால் மனக்கசப்புனால அம்மா வீட்டில் இருக்கீங்களோ, 2 பேரும் தூரம் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே குழந்தைகளால் நலன்காக கருதி கூட இப்போ குழந்தைகளால் ஒற்றுமை வர்றதுக்குண்டான நேரம் இது. அப்போது கணவன் மனைவி பந்தம் ரொம்ப நல்ல பாண்டேஜ் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போது இப்போ எதுக்கு மாத பலன்றது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க போய் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் நீங்கள் எடுக்கும்போது இப்போ அது சூப்பராக பாசிட்டிவாக நடக்கும். ஸோ கிளியர் கட்டான ரிசல்ட். ஏன்னா சனியும் லாபஸ்தானத்தில், உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில், உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய கலத்தர ஸ்தானாதிபதி அவங்களும் லாபஸ்தானத்தில். அப்போது இப்போ போய் பேசும்போது பிரச்சனை பெருசாகாமல் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு ரைட்டான வழிவகுத்து லைஃப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுட்டு மூவ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மந்த்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும் மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள். ஆரோக்கியம்ன்றது ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் உங்களுடைய 6ஆம் வீட்டில் கேது இருக்குதான். ஸோ அப்போது கொஞ்சம் ஹெல்த்துக்கு அப்பப்போ ஏதாவது தலை தூக்கிட்டு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஹெல்த்தினுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்குண்டான விஷயத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்பெல்லாம் இல்லவே இல்லைன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்று மருந்தினால் கூட இந்த மாதிரி காலகட்டத்தில் மாற்று மருந்தினால் சின்ன சின்ன விஷயத்தினால் ஹோம் ஃபுட்ஸினால் எல்லாம் ஜஸ்ட் இன்றைக்கெல்லாம் ரீல்ஸும் இதுவும் எதுக்கோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அது பார்க்கும்போது இதான் நான் இது சாப்பிட்டா பரவாயில்லையே, போன தடவை இது சாப்பிடும்போது நல்லா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்தும் ஈஸியாக விடுபடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் மாதம் அடேங்கப்பா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் மாதத்தில், பிப்ரவரியிலே நிறைய பேருக்கு பிப்ரவரி அண்ட் மார்ச் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மார்ச் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய புதன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் 12ஆம் வீட்டுக்கு போயிடுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் சில காஷன்ஸ் தேவை. ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பட் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா சூரியன் ராகுவோட உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே சேருது. அந்த காலகட்டத்தில் என்னமோ மறந்துட்டதா, ஏதோ பயமாக இருக்கிறதா அதெல்லாம் தோணும். பட் எல்லாத்துக்கும் புதன் அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் அதிபதியும் உங்களுடைய 6ஆம் அதிபதியும். ஸோ இதனுடைய வெற்றி அப்படின்றது என்னென்னா கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், தெளிவு, தைரியம். இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், வருஷம் பூரா படிச்சிட்டோம், அது நம்ம போய் சூப்பராக எழுதிட்டு வரலாம். இல்லை ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை, ஆனால் வருஷம் பூரா படித்து இது வரலப்பா, இது இல்லாமல் என்ன பண்ணலாம்? ஓகே, 100 out of 100 நமக்கு மார்க் வேண்டாமே, நமக்கு வேண்டியது சூப்பராக டிஸ்டிங்ஷன் வாங்கினா போதுமே அப்படின்ற ஒரு மன தெளிவு உங்ககிட்ட சூப்பராக கொண்டு வந்துடுவார். ஏன்னா 3ஆம் அதிபதி புதன். ஸோ பயம் இல்லாமல் சூப்பராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப நல்லா எழுதிடுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரியலி குட். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது செய்யும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுலேயுமே ரொம்ப ரொம்ப பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் வீடு, வாகனம் இதெல்லாம் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அருமையாக இருக்கும்போதும் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் நிறைய, அதுவும் சுக்கிரனுடைய உட்கார்ந்துருந்தார். அண்ட் சுக்கிரன் வந்து லாபத்துக்கு போயிடுறது. அப்படி இருக்கும்போது வீடு, நிறைய பேருக்கு வீடு பராமரிப்பு நடக்கும். அந்த வீடு ரெனோவேஷன் அல்லது ஒரு கிளீனிங் அல்லது ஏதோ ஒரு புதுப்பித்தல், அது அழகாயிடும் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடு அமையாதவங்களுக்கு கூட இப்போ வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சனி, சூரியன் இவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க. எதிரிகள், விரோதிகள் இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றுமே இல்லை. நட்பு வட்டாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு தைரியம் வரும் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மார்ச் மாதம் நிறைய கை கொடுப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளும்போது நீண்ட நாள் பிரச்சனை முடியாமல் இருக்கிறது அருமையாக முடிஞ்சிடும். தென் ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக கடன் கட்டிடுவீங்களே, அப்போ பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. சூரியன் உங்களுக்கு பங்குனி மாதம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய வீட்டையும் அவர் பார்த்துட்ருக்கார். ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் 15th வரைக்கும் ஒன்றும் பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. பட் 15ஆம் தேதிக்கு மேலே அவர் ராகுவோட போய் சேர்றார். 3ஆம் அதிபதியும் 12ல். ஸோ நீங்கள் மார்ச் 15th அப்புறம் நீங்கள் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்தது வச்சது, ஏன்னா எல்லாமே அப்போ தான் வரும் இல்லைங்களா, வருஷத்தினுடைய கடைசி. ஸோ அக்கௌண்ட்ஸ் முடிக்கக்கூடிய எலிமெண்ட்டில் எதுவுமே டிலே பண்ணாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக உங்களுடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு பேலன்ஸும் நீங்கள் வச்சிடக்கூடாது. ஏதாவது கட்டணும் செய்யணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட்டிடுங்க, லேட் பண்ணிட வேண்டாம். பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது பேப்பர்ஸ் மூவ் ஆகணும், வைக்கணும், கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ட்ரை டு யூஸ் த ஃபஸ்ட் ஆஃப். பட் அகெயின் அங்கே சூரியன் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு பண்ணுங்கள். கரெக்டாக மூவ் ஆகுதான்றதை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் பி குட். ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெகுலராக கேளுங்க. ராகு 12ல் போய் உட்கார்ந்து கேது 6ல் சனி லாபஸ்தானத்தில்ன்னு சொல்லும்போது
அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் கேளுங்க, துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க. 5 minutes டெய்லி நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது நேச்சரோடு இருக்கலாம், உங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம், ஜஸ்ட் 5 minutes நீங்கள் உட்காந்துட்டு தென் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17, நவமி 4 18, 5 ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குடி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ் நம்பர் 33 7th Street, Tata Bath, Coimbatore. Phone number 98422 6655.